ஜோதிடங்கள்லாம் பார்த்து, நேரம் காலம் பார்த்து கல்யாணம், திருமணம் பண்றாங்க. அவங்க பிரிஞ்சிடுறாங்க. ஓடி போயிட்டு ஏதோ ஒரு டைம்ல தாலி கட்டி சந்தோஷமா இருக்கிறவங்களும், இப்ப வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ வந்து அந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா? கண்டிப்பா, நிச்சயமா. எப்படின்னா, அந்த அமைப்பு நல்லா இருந்தா, நீங்க எந்த ஜோதிடரையும் பார்க்க வேண்டியதில்ல. தானாவே நல்லாவே அமைஞ்சிரும். அதான் உண்மை. நான் சொல்லி அதான் சொல்லிட்டேனே ஏற்கனவே, ஒரு பரிகாரம் நான் சொல்லி நடந்தாலுமே அது உங்க தலையெழுத்து தான் அது. அது உங்க தலையெழுத்துப்படி நடந்துருச்சு. நீங்க என்னைய பாராட்டலாம். அதுக்கு நான் காரணம் இல்ல. இறையருள் காரணம். உங்களுடைய இறையருள் இங்க கொண்டாந்து விடுது. சடனா வந்து சொல்லுவாங்க, இந்த இடத்துல இந்த கோயில் இருக்குங்க, சாமி கும்பிட்டு போகலாம். அங்கே போனோடனே இவருக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு வரும். தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போயிருப்பார். எந்த பிளானிங்குமே இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணி அவங்க லைஃப் நடந்துகிட்டு இருக்கு. காலையில் நினைச்ச மாதிரி அன்னைக்கு முழுக்க முழுக்க எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணபடி நடந்துருதா? அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே போயிட்டு இருக்குல்ல. நிறைய விஷயம் நம்ம நினைக்காதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. அது போல தான் இதுவுமே ஆக்சுவலாக. நம்ம கோளாறாக இருக்கவங்கள தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கே தவிர, முழுக்க முழுக்க ஜோதிடத்தையும் நேரத்தையும் எல்லாத்தையும் நம்ப மட்டுமே கல்யாணம் எல்லாத்தையும் காய் நகர்த்த கூடாது.